உணவு தேவையில்லை, தன்னிறைவு. அரசாங்கம் விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து அவர்களின் விவசாய நிலங்களில் அரசாங்கமே விவசாயம் செய்யும். இதனால் அரசாங்கமே உணவு தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பெருமளவில் உற்பத்தி செய்து சாகுபடி செய்யும். இதன் மூலம் தமிழ்நாட்டின் உணவு தேவையில் தன்னிறைவு உறுதி செய்யப்படும். ஆடு, மாடு, கோழி, பட்டுப்பூச்சி போன்ற விலங்குகளை பராமரித்து வளர்த்தல் அரசாங்க மேற்பார்வையில் நடைபெறும். அதன் மூலம் பால், இறைச்சி, முட்டை மற்றும் பட்டு போன்றவற்றின் உற்பத்தி அதிகரிக்கப்படும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள். அந்தந்த ஊரில் உருவாக்கப்படும் காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, முட்டை, பால் போன்றவற்றிலிருந்து உணவுப் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அரசாங்கம் உருவாக்கும். இத்தகைய நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் மூலம் பல்வேறு உணவுப் பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். உதாரணமாக, பாலிலிருந்து தயாராகும் பல்வேறு உணவுப் பொருட்கள், முட்டை மற்றும் இறைச்சியிலிருந்து தயாராகும் பல்வேறு உணவுப் பொருட்கள். அந்தந்த ஊரிலேயே அரசாங்க வேலை. விவசாய நிலங்களில் மற்றும் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் படித்தவர்க்கும் மற்றும் படிக்காதவர்க்கும் அரசாங்க வேலை அமைத்து கொடுக்கும். தமிழ்நாடு அரசு அனைத்து தமிழக மக்களுக்கும் சீரான உணவு, நீர், ஆரோக்கியம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும். இதனால் தமிழகம் தன் நிறைவு பெறும். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான திறன்களை முழுமையாக பயன்படுத்தி பல்வேறு பொருட்களை மிகுதியாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும். இதன் மூலம் தமிழக வருவாய் பெருகும். இந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தால் தமிழகம் வளர்ச்சி அடையும். நான் இப்பொழுது கூறியது ஒரு திட்டத்தின் சுருக்கம் மட்டுமே. இதற்கான முழுமையான செயல்படுத்தும்படிகள் ஏற்கனவே எங்கள் நாம் தமிழர் செயல்பாட்டு ஆட்சி வரைவு புத்தகத்தில் ஆவணமாக தயாராக உள்ளது. அடுத்த கட்டமாக ஒவ்வொரு படியையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மற்றும் கூட்டம் நடத்தப்படும். அதன் பின்னர் செயல்படுத்தும் பணிகள் உடனடியாக தொடங்கப்படும். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.